அதுல பாருங்க, ஸ்கேன்ல அவங்க டேட் ஆஃப் பர்த் எப்பவோ போட்டிருக்காங்க. அப்போ நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட பர்த்டே கொண்டாடினீங்கல்ல, அது என்னங்க? சொல்லுங்க, இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல, இது எல்லாமே போய். இது என்னோடதே இல்ல. எனக்கு உண்மையாவே பிரெயின் டியூமர் இருக்கு. இதுக்கு மேல நீ என்ன பண்ற நீ? இன்னொரு முறை உனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்ன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வினய், நீங்க உங்க வைஃப் சொன்னதுக்கு, என் மேல இவ்ளோ அக்கறையோட வந்து பேசினதுக்கு நான் உங்க அன்பை மதிக்கிறேன். ஆனா நீங்க உங்க வைஃப் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஆனா இவங்க பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்களா? அத்தனையுமே பொய், ஃப்ராட். ஹேய், என்னடி சொன்ன? யார் ஃப்ராட்? நானா நீயா? தன்சிகா, என்ன தன்சிகா அதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களோட வைஃப் உங்களை பச்சையா ஏமாத்துறாங்கன்னு சொல்றேன். ஹேய், நீ என்ன பத்தி பேச உனக்கு உரிமையே இல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உனக்கு மரியாதையே இல்ல. மித்ரா, ஒரு நிமிஷம் இரு. தன்சிகா, மித்ரா சொல்றது உண்மையா போய் நீ தான் சொல்லணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, என்னங்க அவ உங்க மனச குழப்ப பாக்குறா. நீங்க என்னடானா? மித்ரா, இரு மித்ரா, அவ என்னதான் சொல்றான்னு பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி தானே மித்ரா என்ன ஃபோர்ஜரி, ஃப்ராட்னு சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் இதையும் பாருங்க வினய். இந்தாங்க. என்னோட பிளட் குரூப் AB பாசிட்டிவ் தானே மித்ரா சொன்னாங்க. என்னோட ஒரிஜினல் பிளட் குரூப் B நெகட்டிவ். பாருங்க. பாஸ்போர்ட்லயும் அதான் போட்டிருக்கு, ஸ்கேன் ரிப்போர்ட்லயும் அதான் போட்டிருக்கு. இல்ல வினய், இவ போய் சொல்றா. இது ஏதோ டூப்ளிகேட் மாதிரி தெரியுது. இவள நம்பாதீங்க. என்ன மித்ரா, நான் இவ்ளோ ஆதாரத்தை காட்டுறேன், இப்போ நான் போய் சொல்றேன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என் பிளட் குரூப் என்னன்னு எனக்கு தெரியுமா இல்ல உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. ஹேய், நடிக்காதடி. இதுவும் உன் பிளான்னு எனக்கு நல்லாவே தெரியும். மித்ரா, நீங்க தான் நடிக்கிறீங்க. உங்களுக்கு என் மேல ஏன் இவ்ளோ கோவம், வெறுப்பு? இல்ல, நான் அப்படி என்னதான் பண்ண உங்களுக்கு? இங்க பாருங்க வினய், நீங்க சொன்னீங்கன்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். கடைசி காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். வினய், என்ன வினய் இதெல்லாம்? ஹேய், இங்க பாரு. நீ நடிச்ச வினய வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் இது டூப்ளிகேட். நீ ஏமாத்துறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வினய், இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. உங்களெல்லாம் போய் சொல்ல ஏமாத்தணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு மித்ரா? நான் எதுக்கு வினய் அப்படியெல்லாம் பண்ணணும்? உங்க வைஃப் என்னென்னமோ பேசுறாங்க, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களே. சரி, அப்ப ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற? வா, செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க அக்கறையா கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன் மித்ரா. ஆனா நீங்க என் மேல சந்தேகப்பட்டு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு நான் சாக போறேன்றத நிரூபிக்க நான் ஏன் இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? பாத்தியா வினய், இதுக்கு தான் நான் யாருக்குமே தெரிய வேணாம்னு சொன்னேன். கடைசி காலத்துல கூட எனக்கு நிம்மதி இல்லையே. ஆரம்பிச்சிட்டா நாடகத்தை. வினய், தயவு செஞ்சு இவள நம்பாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க, நம்ம செக் பண்ணி பாத்துறலாம். போதும், நிறுத்து மித்ரா. என்ன மித்ரா, இப்ப தன்சிகா வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் டூப்ளிகேட் சொல்ல வரியா? ஆமாங்க, அவ காட்டுறது எல்லாமே டூப்ளிகேட் தான். எனக்கு என்னமோ அப்படி தோணல. தன்சிகாவோட டாக்குமெண்ட்ஸ் தான் ஒரிஜினல் மாதிரி இருக்கு. நீ வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் டூப்ளிகேட் மாதிரி இருக்கு. என்ன மித்ரா அதெல்லாம்? எதுக்காக இப்படி நடந்துக்கிற? வினய், விடுங்க. அவங்களுக்கு நான் இங்க தங்குறதுல விருப்பம் இல்லை போல. அதான் அவங்களா ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. மித்ரா, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா அதை நீங்க நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே.
இது உங்க வீடு. நீங்க போக சொன்னா நான் போயிட்டே இருப்பேன். அதுக்குன்னு ஏன் மித்ரா இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றீங்க? சாரி தன்ஷிகா. வினய், நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இல்ல மித்ரா இதெல்லாம் வேணுக்குனே பண்ணிருக்க மாட்டா. ஏதோ என் மேல பொசசிவ்னஸ்னால இந்த மாதிரி பண்ணிருப்பா போல. என்ன இரு மித்ரா, அவளுக்கா நான் உங்கள்கிட்ட பண்ணி கேட்டுக்கிறேன். தான் வினய், நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட நெருங்கி பழகிறத பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் வரக்கூடிய சாதாரண இன்செக்யூரிட்டி தான் மித்ராவுக்கும் வந்திருக்கு. வினய், மித்ரா இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எனக்கு புரியுது வினய். மித்ரா, நான் உங்களை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனி என் மேல ஏதாவது கோவம் இருந்தா அதை நேரடியா என்கிட்டயே சொல்லிடுங்க. இப்படியெல்லாம் பண்ணி என் மனசை காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். வினய், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இப்படிலாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மித்ரா. என்ன மாம்ஸ் இதெல்லாம்? என்ன மித்ரா, நாம் ஒன்று யோசிச்சா அது ஒன்று நடக்குது. அவள் ரூம்குள்ளே போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து அவளை மாட்ட வைக்கலான்னு பார்த்தா நாம் என்ன யோசிப்போங்கிறத முன்னாடியே யோசிச்சு நமக்கு முன்னாடியே டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து ரெடி பண்ணி நம்ம எடுக்கிறதுக்காகவே வச்சுருக்கா. இப்போ பார், உண்மையை பொய்யாக்கி பொய்யை உண்மையாக்கிட்டா. மித்ரா, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இல்லைன்னா இப்படி தான் சொதப்பிக்கும். நான் தான் சொன்னேனே மாமா, அவளோட நோக்கம் நிறைவேறதுக்காக அவ என்ன வேணும்னாலும் செய்வா. இப்போ மட்டும் மாப்பிள்ளை நம்ம சொல்கிற விஷயத்தையெல்லாம் நம்பி அந்த தன்ஷிகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருந்தான்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். இவன் எப்பவும் போல முட்டா பையன் நம்மளை நம்பாம அவளையே நம்புறான். அதெல்லாம் நம்ம சந்தேகப்படுறோம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் மாமா. அந்த கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்ற லேடி அவளுக்கு அன்னைக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் எல்லா விஷயத்தையும். அதனால அவ உஷாராகி நாம என்ன செய்வோங்கிறத கணிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஆனால் ஒன்றுமா, இந்த வீட்டுக்கு என்ன சாபக்கட்டுன்னே தெரியல. புதுசாக எந்த கேரக்டர் வந்தாலும் அது ஃப்ராடு கேரக்டராகவே இருக்குது. பார், இப்போ வந்துருக்கு ஒன்று ஃப்ராட் தனம் பண்ணிட்டு. இந்த தன்ஷிகா ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை வீட்டில் வச்சுக்கூடாது, எப்படியாவது துரத்தி விடணும். என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. அதான் மாமா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ பிரில்லியண்டா காய நகுத்துறா. அவ வழியிலே போய் வசமா அவளை நாம டிராப் பண்ணி அவளை சிக்க வைக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும் மாமா. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படிமா மறுபடியும் அவளை சிக்க வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும் மாமா, முடியணும். எப்பாடு பட்டாதாவது அவளை இந்த வீட்ல இருந்தும் நம்ம வாழ்க்கையில இருந்தும் வெளியில துரத்தியே ஆகணும். இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணியும் நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே. மித்ரா என் டாக்குமெண்ட்ஸ் மேல கைய வைக்கணும்னு யோசிச்ச உடனே அது அவ பக்கமே திருப்பி விடலான்னு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பிளான் பண்ணும். ஆனா அந்த வினய் தான் பொண்டாட்டி தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சோம் அவளை விட்டு கொடுக்காம இப்படி பேசிட்டு போறானே. வினய், உன்னோட மித்ராவை ஈஸியா வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு கொஞ்சம் ஓவரா தான் யோசிச்சுட்டேன். எனக்கு பெருசா பொசசிவ்னஸ்லாம் இல்ல. இல்ல, இனி இப்படி விடவே கூடாது. வினய் எப்ப வேணாலும் மனசு மாறி மித்ரா தான் முக்கியம்னு நம்மள வெளியே போன்னு சொன்னாலும் சொல்லுவான். அதுக்கு முன்னாடி அதிரடியா ஏதாவது பண்ணி அவங்கள பிரிச்சிடணும். என்ன செய்யலாம்? பரோல் முடியறதுக்குள்ள நாம நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டணும் குணா. அத எப்படி பண்ண போற, என்ன பண்ண போறன்னு ஒண்ணுமே புரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. முன்னவாச்சும் மித்ராக்கு என் மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தது. ஆனா இப்போ அது சுத்தமா போயிடுச்சு மச்சி. உன் பொண்ணு என்ன சொல்றா மச்சான்? அவ மித்ராவை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஆனா அதை நான் எதிர்பார்த்ததான் வையேன். தானியா மாதிரி மித்ரா விட்டு என்னால போக முடியாதுன்னு என்னால சொல்ல முடியல. டேய், சிரிக்காதரா மச்சான். என்னால மித்ராவை பார்க்க முடியாம பேச முடியாம இருக்க முடியல. ஏதோ இந்த உலகத்துல யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு எப்படியாவது மித்ராவை நெருங்கணும் மச்சான். அவ மனசை மாத்தி அவளை என் கூட கூட்டிட்டு வரணும்.
ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. ஃபோன் பண்ணி பேசு மச்சான். போன்லையா? ஆமா, நேர்ல போனா செட் ஆகாது. உனக்கு தோன்றப்ப எல்லாம் தானியா கிட்ட பேசணும்னு சொல்லி மித்ரா கிட்ட பேசு மச்சி. என்ன அவகிட்ட பேசி பேசி அவ மனச மாத்து மச்சி. பொண்ணுங்கள்லாம் ஈஸியா மனசு மாறிடுவாங்க மச்சி. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுன்றத நீ கேள்விப்பட்டது இல்லையா? எப்படியாவது பேசி அழுது கிழுது நடி மச்சான். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். இது சரி வருமா மச்சான்? கண்டிப்பா சரியா வரும். நீ முதல்ல மித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. சரிடா, நான் ஃபோன் பண்றேன். சரி மச்சான். இவர் எதுக்கு இப்ப கால் பண்றாரு? இப்ப அட்டென்ட் பண்ணலாமா வேணாமா? இவ எதுக்கு போன் அட்டென்ட் பண்ணாம கையிலேயே வச்சுட்டு நின்னுட்டு இருக்கா? எதுக்கு அவ ஃபோன் அட்டன் பண்ணல? விடக்கூடாது. ஹலோ. ஹலோ மித்ரா, சொல்லுங்க. எப்படி மித்ரா இருக்க? இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? அத முதல்ல சொல்லுங்க. ஏன் மித்ரா என் மேல இப்படி எரிஞ்சு விழுறீங்க? என்னதான் நீங்க என் மேல கோபமா இருந்தாலும் நம்ம 7 வருஷமா ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்ந்திருக்கோம். அது எப்படி உங்களால மறக்க முடிஞ்சது? ஹலோ ப்ளீஸ், இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா இல்ல நான் ஃபோனை வைக்கவா? சாரி மித்ரா, நான் என் பொண்ணு தானியா கிட்ட பேசணும். அவகிட்ட ஃபோனை கொடுக்க முடியுமா? இல்லங்க, இப்ப கொடுக்க முடியாது. ஏன் மித்ரா அப்படி சொல்றீங்க? நீங்களும் ஒரு தாய் தானே. என் மனசு உங்களுக்கு புரியலையா? என்னால என் பொண்ணை பார்க்காம இங்க இருக்க முடியல மித்ரா. ப்ளீஸ் மித்ரா, புரிஞ்சுக்கோங்க. ஐயோ சார், போதும். நீங்க பெரிய பிசினஸ் மேன். எல்லா கிரிமினல் வேலையும் பண்ற அளவுக்கு உங்களுக்கு மூளை இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்துல தானியா ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு. ஆனா அது தெரிஞ்சும் நீங்க வேணும்னே ஃபோன் பண்ணிருக்கீங்க. தானியாவை சாக்கா வச்சு என்ன நெருங்கலான்னு நீங்க நினைச்சா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஐயோ மித்ரா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நானே ஜெயிலுக்கு போய் மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு தண்ணிலே மறந்து வந்திருக்கேன். என் மூளைய இப்போ வேலை செய்ய மாட்டேங்குது மித்ரா. சத்தியமா தானியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு மறந்து போயிட்டேன் மித்ரா. ஏன் மித்ரா, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு மனுஷன் தப்பு பண்ணா அவன் திருந்தவே மாட்டானா? ஏன் நான் திருந்திட்டேன்னு சொன்னா கூட நீங்க நம்ப மாட்டேன்றீங்க? நான் நம்பினாலும் நம்பலனாலும் ஒன்னும் ஆக போறதில்ல. தேவையில்லாம இனிமே எனக்கு கால் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. இப்படி ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கான். நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இத வச்சு உன்னை எப்படியாவது வினை கிட்ட மாட்டி விட வேண்டியதான். மாட்டினடி மித்ரா. நான் போன்ல பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்றியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உனக்கு இருக்கு இருக்கடி. அவளை சும்மா விடக்கூடாது. குணா கிட்ட அதை பத்தி சொல்லுவோம். சொல்லு மச்சான், பேசிட்டியா? மண்ணா கட்டி நம்ம பிளான் அவ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவளுக்கு கால் பண்ணவே முடியாது. இல்ல குணா, இதுக்கு நம்ம வேற ஏதாவது பிளான் போட்டாகணும். எனக்கு அப்படியே மண்டை காயுது. வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா சொல்லு. யோசிச்சு சொல்றேன் மச்சான், கொஞ்சம் டைம் கொடு. யோசிக்கணும்ல. முடிஞ்சா முடி பார்க்கலாம்.
நான் பிடிச்சிட்டேனே. இப்ப நீ பிடி பார்க்கலாம். எப்படி வினய் கிட்ட மித்ராவை மாட்டி விடுறது? தானியா இங்க வாய. நானா ஆண்டி? ஆமா இங்க வா. சொல்லுங்க ஆண்டி. என்ன தானியா இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா ஆண்டி. சரி உன்கிட்ட ஒண்ணு பேசணுமே. அப்புறம் ஸ்கூல்லாம் எப்படி போகுது? நல்லா போதா? சூப்பரா போகுது ஆண்டி. சரி சரி ஓகே. ஆமா அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு போனார்ல அவர்தான் உங்க அப்பாவா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல நீ ஸ்கூலுக்கு போயிருந்தல்ல? ஆமா. அப்போ உங்க அப்பா உங்க மித்ராமாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓ ஆமா தானியா, உன்கிட்ட பேசணும் ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணாரு தெரியுமா? என் தானியா கிட்ட ஒரே ஒரு தடவை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. அழுதாரா? ஆமா தானியா, அழுதுகிட்டே போன தானியா கிட்ட கொடுங்க நான் பேசணும்னு மித்ரா கிட்ட கெஞ்சினாரு. ஆனா உன் மித்ராமா இருக்காங்கல்ல, கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம உன் அப்பாவை திட்டி போனை வச்சுட்டாங்க தெரியுமா? பாவம் உங்க அப்பா ரொம்ப அழுதாரு. ஓஹோ, அவ்வளவுதானே? என்னம்மா நான் உங்க அப்பா கெஞ்சினாரு அழுதாருன்னு சொல்ற, நீ சாதாரணமா அவ்வளவுதானான்னு கேக்குற? உங்க அப்பா உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு மித்ராமா சொன்னது உனக்கு கோவம் வரலையா? இல்லையே, வரவே இல்ல. ஏன் வரல? அன்னைக்கு நீங்களே பாத்தீங்கல்ல, எங்க அப்பா தான் சொன்னாரு எனக்கு அம்மா அப்பா எல்லாமே மித்ராமா தான்னு. என் மித்ராமா எனக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க எனக்காக எது செஞ்சாலுமே அதுல ஒரு காரணம் இருக்கும். மித்ராமா எது பண்ணாலும் எனக்கு கோவமே வராது. இல்ல தானியா, உனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு அப்பா தான். அவருக்குன்னு உறவுன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். அவருக்கு செல்லமான ஒரே ஒரு பொண்ணுதான். அவர் வந்து கூப்பிட்டா நீ போக மாட்டியா என்ன? என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா தானம்மா. இது என்ன கேள்வி ஆண்டி? அப்போ உன் அப்பா வந்து கூப்பிட்டா நீ போயிடுவியா? இல்ல, போக மாட்டேன். நான் மித்ராமா கூட தான் இருப்பேன். அப்போ உன் அப்பா உனக்கு முக்கியம் இல்லையா? அவரும் எனக்கு முக்கியம்தான். ஆனா அதுக்காக எல்லாம் அவரோடலாம் போக முடியாது. எனக்கு அவரை விட மித்ராமா தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. தானியா, பால் ரெடி, எடுத்துட்டு வந்துட்டேன். விளையாடலாமா? நானும் ரெடி, வா விளையாடலாம். மித்ரா இல்லாம தானியா இருக்க மாட்டா போல இருக்கே. அதே மாதிரி மித்ராவும் இவ இல்லாம இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுதோ தனியும் பண்ற. தானியா விஷயத்துல வினய்க்கும் மித்ராக்கும் இருக்க சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணாதான் நானும் என்னோட வேலையை சீக்கிரமா முடிக்க முடியும். என்ன கார்த்திக், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க என்கிட்ட சொல்லுங்க. தன்சிகா, நீங்க பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க. உங்களுக்கு மித்ரா வேணும், அதே நேரத்துல எனக்கு வினய் வேணும் இல்லையா? ஆஃப் கோர்ஸ். அப்போ நம்ம ரெண்டு பேரோட இலக்கு ஒண்ணுதான். ஆமா தன்சிகா, சொல்லுங்க. அப்புறம் என்ன கார்த்திக், நம்ம ரெண்டு பேரோட இலக்கு ஒண்ணுங்கிறப்போ நம்ம இதுல சேர்ந்து ஏன் ஒர்க் பண்ண கூடாது? என்ன கார்த்திக் யோசிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை தன்சிகா. இருந்தாலும் கொஞ்சம் புரியுது கார்த்திக். ஆனா நீங்க மட்டும் என்னதான் இதுல தனியா போராடினாலும் வினய் மித்ரா கூட இருக்கிற வரைக்கும் மித்ராவை உங்களால அடையவே முடியாது. சேம், மித்ரா வினய் கூட இருக்கிற வரைக்கும் என்னாலையும் வினய அடையவே முடியாது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல பிளான் பண்ணா மட்டும்தான் நாம நினைச்சது நடக்கும். ஓகே தன்சிகா, எனக்கு இந்த டீல் ஓகே. எனக்கும் அந்த வீட்டில் ஆள் ஒருத்தர் வேணும். ஸோ இனிலிருந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இந்த பிளான் ஒர்க் அவுட் பண்ணலாம். சூப்பர் கார்த்திக். ஓகே தன்சிகா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? பிளான் இல்லாம உங்களை பார்க்க வர அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை கார்த்திக்.
சரி சொல்லு. முதல்ல உங்க பொண்ணு மித்ரா கிட்ட இருந்து எப்பயாவது பிரிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. அது எப்படி முடியும்? அதான் மித்ரா தானியாவை தரமாட்டேன்னு சொல்லிட்டால. அது மட்டும் இல்லாம தானியாவை என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் எப்படி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்? அட என்ன கார்த்திக் நீங்க, அவ தரமாட்டான்னு சொல்லிட்டா நீங்க தான் தானியாவோட அப்பா இல்லங்கிற மாதிரி ஆயிடுமா என்ன? அது எப்படி இல்லாம ஆகும்? அப்புறம் என்ன கார்த்திக், என் பொண்ணை என்கிட்ட கொடுங்கன்னு லீகலா ஒரு லாயரை பிடிச்சி வந்து கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் தனிச்சிகா. தானியாவை நான் கூட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு கார்த்திக்? நம்மளோட வெப்பனே இப்ப தானியா மட்டும்தான். வெப்பனா? புரியல. அது வேற ஒண்ணும் இல்ல கார்த்திக், மித்ரா தானியாவை அளவு கடந்து நேசிக்கிறா. இப்ப மட்டும் தானியாவை நீங்க அவகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மித்ரா கண்ணுக்குட்டியை தேடி வர பசு மாதிரி தானியாவை தேடி உங்க பின்னாடியே வருவா. அந்த நேரம் பார்த்து நீங்க மித்ராவை கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. மித்ரா இல்லாத இடத்த வினய் கிட்ட நான் ஃபில் பண்ணிக்கிறேன். தன்சிகா, எனக்கு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. நம்ம இந்த பிளானை ஒன்னா சேர்ந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டீல்? டீல். அப்புறம் எப்ப வந்து தானியாவை கூட்டிட்டு போறீங்க கார்த்திக்? இப்பவே நான் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் உங்க சைட்ல இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. ம்.